வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது குறித்து 30 பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழுவை கர்நாடகா அமைத்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் திமுக அரசு வலிமையான வாதத்தை எடுத்து வைக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை கர்நாடகத்திற்கு விட்டுக் கொடுப்பதே வாடிக்கையாகிவிட்டது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமையை முதல்வர் பாதுகாக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது குறித்து 30 பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழுவை கர்நாடகா அமைத்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு வலிமையான வாதத்தை எடுத்து வைக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை கர்நாடகாவிற்கு விட்டுக் கொடுப்பதே வாடிக்கையாகிவிட்டது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமையை முதல்வர் பாதுகாக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்.